1,85,000 விவசாயிகளுக்கு 118 கோடியே 77 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் கோடை மழை தென்காசி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை காலத்தில் மழை குறைவால் ஏற்பட்ட மகசூல் இழப்பு. தென் மாவட்டங்களில் 2023 ஆண்டு டிசம்பர் மாதத்தில் ஏற்பட்ட பெருமழை போன்ற இயற்கை பேரிடர்களால் ஏற்பட்ட பயிர் சேதத்திற்கு 208 கோடியே 20 லட்சம் ரூபாய் நிவாரண தொகை 2,74,000 விவசாயிகளுக்கு விரைவில் வழங்கப்படும். மேட்டூர் அணையில் குறைந்த அளவே தண்ணீர் இருந்த போதிலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரிய நிகழ்வாக மேட்டூர் அணையிலிருந்து 3/2/2024 அன்று டெல்டா பாசனத்திற்காக 3 டிஎம்சி தண்ணீர் திறந்துவிட உத்தரவிட்டதால் பாதிக்கும் நிலையிலிருந்த சுமார் 25,000 ஏக்கர் சம்பா நெற்பயிர் காப்பாற்றப்பட்டுள்ளது. இப்போது பல்வேறு உழவு நலம் குறித்த திட்டங்கள், வேளாண் இயந்திரங்கள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், தொழில்நுட்ப கருத்தரங்கள் கொண்ட மாபெரும் கண்காட்சிகள் சென்னையிலும் திருச்சியிலும் நடைபெற்றன. இவற்றில் மொத்தமாக 2 லட்சத்திற்கும் அதிகமான விவசாயிகளும் 1,50,000க்கும் மேற்பட்ட பொதுமக்களும் பார்வையிட்டு பங்கேற்று பயனடைந்தனர். சாதனைகள்: இருபோக சாகுபடி பரப்பை இருமடங்காக்கும் முயற்சியில் 2022-23 ஆண்டு 35,15,000 ஏக்கராக இருபோக சாகுபடி பரப்பு உயர்ந்துள்ளது. கரும்பு பயிரில் உயர் தொழில்நுட்பங்களை கடைபிடித்து ஹெக்டருக்கு 111 மெட்ரிக் டன் உற்பத்தி திறனுடன் தமிழ்நாடு தேசிய அளவில் முதலிடத்தில் உள்ளது. நடப்பாண்டில் ஏற்பட்ட பல்வேறு இயற்கை இடர்பாடுகளுக்கு இடையிலும் 114,19,000 ஏக்கர் பரப்பில் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 2023-24 ஆண்டில் 127 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்தியினை எட்டுவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கடந்த 3 ஆண்டுகளைப் போலவே இந்த ஆண்டும் பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த சிறப்பு பிரதிநிதிகள், விவசாயிகள், விவசாய சங்கங்கள், கரும்பு விவசாயிகள் சங்கங்கள், விவசாய இடுபொருள் விற்பனையாளர் சங்கம், உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள், உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் ஆகியவற்றின் பிரதிநிதிகள், இயற்கை விவசாயிகள், தோட்டக்கலை விவசாயிகள், விதை உற்பத்தியாளர்கள், வேளாண் இயந்திரங்கள் தயாரிப்பு நிறுவன பிரதிநிதிகள், வேளாண் வணிகர்கள், வேளாண் ஏற்றுமதியாளர்கள், முட்டை பால் உற்பத்தியாளர்கள், கடல்சார் மீனவர்கள், உள்நாட்டு மீனவர்கள், வேளாண் வல்லுநர்கள் ஆகியோரின் கருத்துக்களை நேரடியாகவும் மனுக்கள் மின்னஞ்சல் மூலமாக பெற்று அவர்கள் கருத்துக்களுக்கும் ஏற்ப 2024-25 ஆண்டிற்கான வேளாண் நிதிகளை அளிக்கப்படுகிறது. வேளாண்மை துறை முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் CMMKS இந்த நிதிநிலை அறிக்கையில் முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் என்ற புதிய திட்டத்தினை இப்பேரவையில் அறிவிப்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். வேளாண்மைக்கு மண்டே ஆதாரம். பயிர் வளர்ச்சிக்கு அடிப்படை மண். பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கிடைக்கக்கூடிய வடிவில் அளிப்பதும் மண் தான். பயிர்களின் வளர்ச்சி மண்ணின் வளத்தை சார்ந்தே அமைகிறது. இதைத்தான் சாரல் சிறுகோட்டு பெரும்பழம் தூங்கி அங்கு என்னும் குறுந்தொகை பாடல் மண்வளம் செழிப்பாக இருந்தால்தான் மரங்களில் பெரிய பலாப்பழங்கள் காய்த்து தொங்கின என்று கூறியுள்ளது. பண்டைய காலத்தில் காடுகளை தேவைக்கேற்ப அழித்து வேளாண்மை செய்த போது நாளடைவில் உற்பத்தி குறைந்தது. அது மண்வளம் குன்றியதால் ஏற்பட்டதை என்பதை உணர்ந்து நம் மூத்த குடிகள் வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்து வேளாண்மை செய்தனர் என்பதை அறிய முடிகிறது. பின்னர் எரு மூலம் மண் வளத்தை கூட்டலாம் என்பதை கவை கதிர் வரகின் அவைப்புறு வாக்கல் தாதெரு மருகீர் போதொடு பொதுவிலிய என்று புறநானூறு கூறுவதிலிருந்து அறியலாம். தற்போதுள்ள தொழில்முறை வேளாண்மையில் ஒரே பயிரை தொடர்ந்து சாகுபடி செய்வதாலும் மண்ணிலிருந்து சத்துக்களை அதிகம் உறிஞ்சும் பயிர்களை சாகுபடி செய்வதாலும் மண்ணின் வளம் குறைந்து கொண்டே வருகிறது. இது தவிர உற்பத்தி அதிகரிப்பிற்கான அதிக அளவில் ரசாயன உரங்கள், களைக்கொல்லிகள், பூச்சிக்கொல்லிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதால் மண்ணில் உள்ள
நுண்ணுயிர்கள் எண்ணிக்கை குறைந்து மண் வளமும் நலமும் குன்றியுள்ளன. நிலங்கள் பாழ்பட்டு அதிக அளவில் கலர் உவர் அமில நிலங்களாக மாறியுள்ளன. தொடர்ந்து இதே நிலை நீடித்தால் மல்லடான மண்ணைத்தான் நம் எதிர்கால தலைமுறையினருக்கு நாம் விட்டு செல்ல இயலும் நிலை ஏற்படும். வேதி பொருட்களின் எச்சமில்லாத வேளாண் விளைபொருட்களே நமக்கு நல்லுணவு, அருமருந்து. நல்ல உணவே உடல் நலம் காக்கும், அதுவே மக்களுக்கு நல்வாழ்வு தரும் என்பதால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மண்வளத்தை பேணி காக்கவும் மக்கள் நலன் காக்கும் விதமான உயிர்ம வேளாண்மை போன்ற அனைத்து வேளாண் செய்முறைகளையும் ஊக்கப்படுத்திடவும் பெரும் திட்டம் ஒன்றை தீட்ட பணித்தார்கள். இதுக்கென முதலமைச்சரின் மண்ணுயிர் காப்போம் திட்டம் என்ற புதிய திட்டம் 2024-25 ஆண்டில் 22 இனங்களுடன் 206 கோடி ரூபாய் நிதியில் செயல்படுத்தப்படும். மண்ணில் கரிம கார்பன் உள்ளிட்ட அனைத்து சத்துக்களும் சரி விகிதத்தில் இருந்தால் மட்டுமே நுண்ணுயிர்கள் பல்கி பெருகி பயிர்களுக்கு ஊட்டச்சத்துகள் எளிதாக கிடைக்கப்பெற்று மகசூல் அதிகரிக்கும். எனவே பசுந்தாள் உர உபயோகத்தினை விவசாயிகளிடையே ஊக்குவித்து மண் வளம் காக்கும் வகையில் ஆயக்கட்டு இரவை பாசன பகுதியில் முதற்கட்டமாக 2024-25 ஆண்டில் 2 லட்சம் ஏக்கரில் பசுந்தாள் உரம் பயிரிட 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இதனால் தமிழ்நாட்டில் உள்ள 2 லட்சம் விவசாயிகள் பயனடைவர். தொல்லது விளைந்தன நிலம் வளம் கரப்பினும், விளையும் நிலத்திற்கு எரியிடாவிட்டால் வயல் விளைச்சலை மறுத்துவிடும் என்று புறநானூறு பகிர்கிறது. மேலி செல்வம் குறைந்து வரும் நிலையில் மாட்டு சாணத்தோடு வேளாண் கழிவுகளையும் மக்கள் செய்து கிடைக்கும் மண்புழு உரம் முக்கியத்துவம் பெறுகிறது. மண்புழு உரம் பலமான ஊட்டச்சத்துக்களை வழங்குவதோடு மட்டுமின்றி மண்ணின் தன்மையும் மேம்படுத்துகிறது. எனவே மண்புழு உரம் தயாரித்து மண் வளத்தை மேம்படுத்திட ஒரு விவசாயிக்கு 2 மண்புழு உரப்படுக்கைகள் வீதம் 10,000 விவசாயிகளுக்கு வழங்கிட 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மேலும் நிரந்தர மண்புழு உரத்தொட்டிகள் அமைத்து தொடர்ந்து மண்புழு உரம் தயாரிக்க ஏதுவாக 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். மண்ணின் வளம் குறித்து அறிந்தே அதற்கேற்ப உரமிடுவதற்காக விவசாயிகள் தமிழ் மண் வளம் இணையதளம் வழியாக மண்வள அட்டைகளை பதிவிறக்கம் செய்து தாங்கள் தேர்வு செய்துள்ள பயிர்களுக்கேற்ப உர பரிந்துரைகளையும் பெற்று பயனடைந்து வருகின்றனர். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் மண் பரிசோதனை முகாம்கள் நடத்தப்பட்டு சமச்சீர் உர பரிந்துரை, ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து வேளாண்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். 2024-25 ஆண்டில் 2482 கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண்மை வளர்ச்சி திட்ட கிராம பஞ்சாயத்துகளில் 2 லட்சம் விவசாயிகளின் நிலத்தில் மண் பரிசோதனை செய்து மண்வள அட்டையும் மண்வள மேம்பாட்டுக்கான பரிந்துரையும் வழங்கப்படும். இவ்வாறு ரசாயன உரங்களின் பயன்பாட்டினை குறைத்து மண்ணின் வளங்காக்க 6,27,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். கள நிலத்தில் மண் இறுகியும் காற்றோட்டம் இல்லாமலும் அமில நிலத்தில் நுண்ணுயிர் செயல்பாடுகள் குறைந்தும் பயிர் வளர்ச்சியும் மகசூலும் குறைந்தும் காணப்படுகிறது. இதனை சீர் செய்யும் பொருட்டு 37,500 ஏக்கர் கள நிலங்களை சீர்படுத்த 7,50,00,000 ரூபாயும் 37,500 ஏக்கர் அமில நிலங்களை சீர்படுத்த 15 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். திரவ உயிர் உரங்களை பயிர்களுக்கு வழங்குவதால் தழை, மணி, சாம்பல், துத்தநாக சத்துக்களை எளிதில் அளித்து ரசாயன உர செலவை குறைத்து சராசரியாக 10 முதல் 20% கூடுதல் வருவாயை பெற முடியும். இதற்கென 2 லட்சம் விவசாயிகளுக்கு 10 லட்சம் ஏக்கரில் இடுவதற்காக 5 லட்சம் லிட்டர் உயிர் உரங்கள் 7,50,00,000 ரூபாய் ஒதுக்கீட்டில் வழங்கப்படும்.